பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்தின் முதல் நாளில் அவருடைய சமூகத்தில் கூடி வந்து அவரை நோக்கி பார்க்கும்படியாக எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு நமக்கு கிருபையாக உதவி செய்கிறார். அவருடைய நாம மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. கடந்த மாதம் முழுவதும் கர்த்தர் உங்களை மேலும் கிருபையாக பாதுகாத்து வழிநடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதத்திலும் தேவன் நம்மை தம்முடைய கிருபையினால் நிரப்பி நேர்த்தியாக நடத்த போகிறார். ஆமென். ஆமாம், எல்லாருமாக அப்படியே கண்களை மூடி ஆமென் ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா. ஏசப்பா, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிற மன மகிழ்ச்சியின் மாதத்தின் முதல் நாளில் உம்முடைய சமூகத்தில் கூடி வந்து உம்மை நோக்கி பார்க்கும்படியாக தேவரீர் தந்திருக்கிறது நல்ல வேளைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் கூட ஆண்டவரே, உம்மை நாங்கள் பாடி துதிக்கவும் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கவும் அடியவர்களாகி எங்கள் யாவருக்கும் கர்த்தர் உதவி செய்கிறீர். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அடியேனையும் ஆண்டவரே எங்கள் யாவரையும் நீர் மறைத்து மகிமையாய் வெளிப்படும்படியாய் உடைய சமூகத்தில் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் செய்கிறபடினாலும் மக்கள் நாங்கள் நன்றி மாத்திரம் செலுத்துகிறோம். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றிக் கொடுங்கப்பா. நீங்கள் செய்கிறபடினால் நன்றி செலுத்துகிறேன். ஏசப்பாவின் என்ப நாமத்தில் ஜெபிக்கின்றேன். ஜெபங்கேளும் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான தேவ ஜனமே, இப்பொழுதும் கூட ஒரு அருமையான சிறப்பு பாடலை பாட கேட்போமா? சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. உள்ளாந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். காண்கின்ற உலகம் தேடவில்லை, காணாத பரலோகம் நாடுகிறோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம், ஆதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம்.
அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரம். பிரியமானவர்களே, ஒரு அருமையான பாடலை நம்ம கேட்டோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் கூட ஆண்டுடைய வார்த்தைகளை நம்ம தியானிக்க இருக்கிறோம். நம்முடைய வேர்ட் ஆஃப் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரிஸோடு இணைந்து நீங்களும் செயல்படுகிறது என்னை பார்க்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. உங்களுக்கு அறிந்த மக்களுக்கு இதை கண்டிப்பாக நீங்கள் கொண்டு செல்லுங்கள். இதன் மூலமாக தேவ ஆசீர்வாதத்தை தொடுதலை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொள்ள முடியும். அநேக அற்புத சாட்சிகளை நாங்கள் கேட்கும் பொழுது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா. நல்ல சத்தமாக ஹல்லேலூயா. அப்படியே கண்களை மூடுவோம். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நாளிலும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். அடியனை மறைத்து அடியனோடும் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளோடும் ஏசப்பா நீங்கள் தெளிவாய் பேசும்படியாய் உடைய சமூகத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன். கர்த்தர் நீர் அப்படியே செய்கிறபடினால் உமக்கு நன்றி. செயல்படுகிற பாத்திரங்களாக எங்களை நீர் மாற்றிவிட வேண்டும் என்று எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். ஏசப்பாவின் என்ப நாமத்தை ஜெபிக்கின்றோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவ ஜனம், இந்த நாளில் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிற தலைப்பு விடுதலை. ஆமென். The God of deliverance. விடுதலை கொடுக்கிற தேவன் அவர். ஆமென் சொல்லுங்க. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு எனக்கும் விடுதலை கொடுப்பதற்கு என் ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவராகவே இருக்கிறார். அதை உணர்த்தும் விதமாக அமைந்த சில வசனங்களை முகவுரை வசனங்களாக தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்தில் 38வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். நசரேனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித்திருந்தார். ஹல்லேலூயா. அன்பின் ஆண்டவராகிய இயேசு விடுதலையாக்குகிற தேவனாக இந்த உலகத்தில் சுற்றி திரிந்தார் என்று சொல்லி வேதம் அருமையாக காண்பித்து கொடுக்கிறது. பிசாசுல பிடிக்கப்பட்டவர்களுக்கு சுகம், ஆமா, பலவீனத்தோடு இருந்தவர்களுக்கு சுகம், ஆமா, சரீர சுகத்திற்காக ஏங்கி நின்ற மக்களுக்கு அற்புதங்களை என் ஆண்டவர் இயேசு செய்து கொண்டே இருந்ததாக என் வேதம் அருமையாக பதிவு செய்கிறது. The God that you and I worship is a God of deliverance. நீங்களும் நானும் ஆராதனை செய்கிற ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவரா? அவர் விடுதலை கொடுக்கிறவராக இருக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரனே, இதை பார்த்து கொண்டிருக்கிற சகோதரி, என அன்பான குடும்பங்களே, ஆண்டவர் இயேசு இந்த மாதத்துல நம்மோடு கூட தெளிவாய் பேசுகிறார். நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். I will deliver you. இன்னும் நேர்த்தியாக 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்துக்கு நேரம் நம்முடைய கண்களை திருப்புவோம். ஏன்னா வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது, பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டாராம். ஹல்லேலூயா. Just to destroy the evil powers. இந்த உலகத்தில் காணப்படுகிற பிசாசின் கிரியைகள், ஈவில் பவர்ஸ், பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் வெளிப்பட்டாரா. ஹல்லேலூயா. எத்தனை நல்ல தெய்வம். நீங்களும் நானும் சொல்லிக்கொண்டே இருக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியத்தில் விடுதலை இல்லையே, எனக்கு இந்த காரியத்தில் அற்புதம் இல்லையே, மீண்டும் மீண்டும் அதே பலவீனங்கள் என்னை வாட்டி வதைக்கிறது, என்னை பின்னுக்கு இழக்கிறது என்று சொல்லி கொண்டு இருக்கிறீர்களோ, ஆண்டவர் இயேசு தெளிவாய் நம்மோடு கூட பேசும்படியாக விரும்புகிறார். மனுஷகுமாரன் இந்த உலகத்தில் வெளிப்பட்டதின் நோக்கம் என்ன? பிசாசின் கிரியைகளை அழிப்பதற்கு. ஹல்லேலூயா. இன்னும் நேர்த்தியாக பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8 மற்றும் 9, 10, 11 ஆகிய வசனங்கள் நம்ம வாசித்து பார்ப்போம். ஏன்னா அன்பின் ஆண்டவராகிய இயேசு தன்னை தாழ்த்தி மரணபரியந்தம் சிலுவையில் தன்னை தாழ்த்தி ஒப்பு கொடுத்தபடினால பிதாவாகிய தேவன் ஆண்டவர் இயேசுவை உயர்த்தினாராம். ஹல்லேலூயா. சத்தமாய் ஹல்லேலூயா. எனக்கு அன்பான தேவஜனமே, ஆண்டவர் இயேசு உயர்த்தினபடினால முழங்கால்கள் யாவும் ஆண்டவர் இயேசுவுக்கு முன்பதாக
முடங்கும். இயேசுவே தெய்வம் என்று நாவுகள் அறிக்கை செய்யும். எனக்கு அன்பான தேவ ஜனமே, விடுதலை கொடுக்கிற தேவன் ஆண்டவர் இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் அற்புதங்களை செய்கிறார், விடுதலை கொடுக்கிறார். பிசாசின் கிரியைகளை அழித்து மனுக்குலத்திற்கு விடுதலை கொடுக்கும்படியாக வந்திருக்கிறேன் என்று சொல்லி சொல்லுகிறார். எல்லா முழங்கால்களும் அந்த வல்லமை உள்ள தெய்வத்துக்கு முன்பதாக என்ன செய்யுமா? முடங்கும். நாவுகள் எல்லாம் என்ன செய்யுமா? அறிக்கை செய்யுமா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை தோல்வியை சந்தித்துக் கொண்டு இருக்கிறீர்களோ, சோர்ந்து போயிருக்கிறீர்களோ, இந்த மாதம் எனக்கு எப்படி இருக்கும் ஆண்டவரே, அப்பா என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்று கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களை பார்த்து ஆண்டவர் இயேசு பேசும்படியாய் விரும்புகிற காரியம், நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன். சத்தமாய் ஒரு அல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்று சொல்லி சொல்லுகிறார். ஒரு அருமையான பாடலின் வரிகள். எல்லாரும் சேர்ந்து இருக்க இடங்களில் நல்ல கரங்களை தட்டி பாடுவோமா? கர்த்தர் நல்லவர். ஆமென். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். சேர்ந்து பாடுவோம். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. நான் பாடி பாடி மகிழ்வே, தினம் ஆடி ஆடி துதிப்பே. எங்கும் ஓடி சொல்லுவே, எங்கும் ஓடி சொல்லுவே, என் இயேசு ஜீவிக்கின்றார், என் இயேசு ஜீவிக்கின்றார். விடுதலை நாயகன் வெற்றியை தருகின்றார், எனக்குள்ளே இருக்கின்றார், என்னே ஆனந்தம். விடுதலை கொடுக்கிற தேவன் நமக்குள்ள வருவாரியானா, அவர் நமக்கு வைத்திருக்கிற விடுதலைகளை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க முடியும். அதை குறித்துதான சில ஆழமான காரியங்களை தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். இந்த உலகத்தில் வாழுகிற நீங்களும் நானும் எப்படிப்பட்ட போராட்டங்களை சந்திக்க நேரிடுகிறது, எல்லா போராட்டங்களிலிருந்தும் நான் உங்களுக்கு விடுதலை கொடுப்பேன் என்பதை கர்த்தர் உறுதி செய்கிறார். அப்போ தேவ ஜனங்களாகிய நீங்களும் நானும், உங்களுக்கு எனக்கு இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட போராட்டங்கள் நமக்கு முன்பதாக இருக்கிறது என்பதை நீங்களும் நானும் தெரிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். பொதுவாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம். ஆமாம், எதிரிகள் எப்படி வரலாம், காம்படிட்டர்ஸ் எப்படி வரலாம். ஒருவேளை ஒரு தேசம் மற்றொரு தேசத்துக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்படுகிறது, எதிரிட்ட என்னென்ன ஆயுதங்கள் இருக்கிறது, அவன் எப்படிலாம் போரிட வருவான் என்பதை அவங்க என்ன செய்வாங்க, முன்பதாகவே மதிப்பீடு செய்வாங்க. அதை முன் வைத்து தான் யுத்தங்களுக்கு புறப்பட்டு செல்வது வழக்கமாகவே இருந்திருக்கிறது. நாமும் கூட நம்முடைய பிள்ளைகளை எந்த படிப்பு படிக்க வைத்தா எதிர்காலத்தில் வேலை கிடைக்கும், எல்லாவற்றையுமே நம்ம என்ன செய்கிறோம், யோசித்து செய்கிறோம். நீங்களும் நானும் விடுதலை பெற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அப்போ பொல்லாத சத்துரு உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட போராட்டங்களை எல்லாம் கொண்டு வரக்கூடும் என்பதையும் நீங்களும் நானும் அறிந்திருக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அதை உணர்த்து வண்ணமாக அமைந்த ஜீவனுள்ள வசனங்கள் எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12 நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எப்படிலாம் போராட்டம் இருக்குதா? துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு வான மண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எனக்கு அன்பான தேவ ஜனமே, நம்ம மாம்சத்தோடு இரத்தத்தோடு மாத்திரமல்ல, உங்களுக்கும் எனக்கும் இந்த எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறபடியே ஒரு பெரிய ஆவிக்குரிய யுத்தம்
நடந்து கொண்டிருக்கிறது என்பதை தேவ ஜனங்கள் உணர வேண்டும். இதை உணர்ந்தாதான் விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம ஆண்டவர் இயேசுவை நோக்கி பயணப்பட முடியும். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற விடுதலையை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இந்த வசனம் உங்களுக்கு எனக்கும் எதை கற்றுக் கொடுக்கிறது? உங்களுக்கு எனக்கும் ஒரு பெரிய மல்யுத்தம் இருக்கிறது. பொல்லாத பிசாசுக்கும் மனிதர்களாய் நமக்கும் ஒரு ரெஸ்லிங், ஒரு மல்யுத்தம் சொல்லி வச்சுக்கொள்வோமா? ஆமாம், மல்யுத்தம் ஒருவேளை நீங்கள் பார்த்துருக்கலாம். ஈவன் ஐ ஹவ் சீன் ரெஸ்லிங் இல்லை? ஆமாம், அந்த மல்யுத்தத்தில் பார்த்தீங்கன்னா எதிரிகளை வீழ்த்துவதற்கு பல யுக்திகளை கையாளுவாங்க. ஆமாம், டிஃபென்ஸுக்கு அப்படி தன்னுடைய லெக்ஸை பின்னாடி கொண்டு போவாங்க. ஆமாம், எந்த நேரத்தில் எப்படி அட்டாக் பண்ணுவாங்கன்னு சொல்லி நமக்கு தெரியாது ரெஸ்லிங்கில். ஆமாம், இந்தியா மற்றும் கியூபா, இன்றைக்கி சைனா எல்லாம் இந்த எல்லா கண்ட்ரிஸும் இதில் பல யுக்திகளை கையாளுறாங்க. மொங்கோலியா ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரிஸ், இந்த ரெஸ்லிங்கில் ரொம்ப ஃபேமஸான கண்ட்ரிஸ். பல யுக்திகளை கையாளுகிறத பார்க்க முடிகிறது. உங்களுக்கு எனக்கு போராட்டம் உண்டு. அது ஒரு மல்யுத்தத்தை போல ஒரு போராட்டம். இட் இஸ் a wrestling. ஆமென். பிசாசோடு உங்களுக்கு எனக்கும் போராட்டம் உண்டு. இந்த போராட்டங்களில் இருந்தெல்லாம் ஆண்டவர் இயேசு உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா, சத்தமாய் ஹல்லேலூயா. ஆனால் இந்த போராட்டங்கள் அநேக நேரம் நீங்களும் நானும் தேடி சென்று நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்து கொள்கிறோம்? எடுத்துக்கொள்கிறோம். இதையும் தேவஜனம் உணர்ந்து கொள்ள வேண்டும். எப்படியெல்லாம் நம்ம போராட்டங்களை சந்திக்கிறோம், எப்படிப்பட்ட போராட்டங்களை நம்முடைய வாழ்க்கையில் சந்திக்க நேரிடும் என்பதை ஆண்டவர் எபேசியர் 6:12 மூலமாக அருமையாக நமக்கு காண்பித்து கொடுத்திருக்கிறாரு. ஒருவேளை உங்களையும் என்னையும் அநேக நேரம் சத்துருவானவன் ஏமாற்றி விடுகிறான். இந்த போராட்டங்களுக்குள்ள நாமே விழுந்து விடும்படியாக பிசாசு உங்களையும் என்னையும் என்ன செய்து விடுகிறானா? ஏமாற்றி விடுகிறானா? ஆகவே தான் வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது பாருங்க. யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் 14வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோமே. வேதம் ரொம்ப அருமையாக சொல்லுகிறது பாருங்க. அந்த வசனத்தை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நீங்களும் நானும் நம்முடைய சுய இச்சைகளுக்கு அநேக நேரத்தில் இடம் கொடுத்து விடுகிறோம். போராட்டங்கள் இருக்குது. ஆனால் இந்த போராட்டங்களில் மாட்டிக்கொள்வதற்கு நீங்களும் நானும் அநேக நேரத்தில் இடம் கொடுத்து விடுகிறோமா? அவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு, அது கண்களின் இச்சையினால் இருக்கலாம், ஒருவேளை மாமிசத்தின் இச்சையாக இருக்கலாம், ஒருவேளை ஜீவனத்தின் பெருமையாக இருக்கலாம். இச்சைகளினால இழுக்கப்பட்டு சிக்குண்டு, இழுக்கப்பட்டு நம்மளே மாட்டிக்கொள்வோம். நம்ம கொஞ்ச நேரம் ஆண்டவர் ஓடு செலவிடுவதை விட்டு விடுவோமே. ஆனால் நம்முடைய சிந்தனைகளில், நம்முடைய எண்ணங்களில் தேவையில்லாத எண்ணங்கள், ஒருவேளை மொபைல் ஃபோனை நோண்ட ஆரம்பிப்போம், ஒருவேளை தேவையில்லாத காரியத்தை பேச ஆரம்பிப்போம், கேட்க ஆரம்பிப்போம். இவைகளுக்கு இடம் கொடுக்க என்ன செய்வோமா? சிக்குண்டு. அவன் தன் இச்சையினால இழுக்கப்பட்டு, டிராக்ட், இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறானா? அப்போ போராட்டங்கள் இருக்கிறது என்பதை கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த போராட்டத்தில் விடுதலை கொடுக்க விரும்புகிறேன் என்பதையும் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் அநேக நேரத்தில் பிசாசு உங்களையும் என்ன செய்து விடுகிறான்? ஏமாற்றி விடுகிறான். சாத்தான் நம்ம எப்படியெல்லாம் ஏமாற்றுகிறானா? உங்களுக்கு எனக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பதாக தீய காரியங்களை நலமானவைகளை போல காட்டுகிறபடினால நீங்களும் நானும் நம் இச்சையினாலே ஆமென் சிக்குண்டு, இழுக்கப்பட்டு சிக்குண்டு மாட்டிக்கொள்ளுகிறோம் என்பதையும் வேதம் நமக்கு காண்பித்துக் கொடுக்கிறது. பிரியமானவர்களை, இந்த மாதத்தின் முதல் நாளில் விடுதலை கொடுக்கும் தேவன் உங்களுக்கு எனக்கும் போராட்டங்கள், நமக்கு முன்பதாக இருக்கக்கூடிய சேலஞ்சஸ், இவைகள் மீது நீங்களும் நானும் வெற்றி பெற வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆவிக்குரிய போராட்டங்கள் இருக்கிறதே, சரிய பிரகாரமான போராட்டங்கள் இருக்கிறதே, எல்லா விதமான போராட்டங்களில் இருந்தும் விடுதலை கொடுப்பதற்கே ஆண்டவர் இயேசு இந்த உலகத்திற்கு வந்தார். ஹல்லேலூயா, நல்ல சத்தமாய் ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம்.
அப்போ போராட்டங்கள் உண்டு, சத்துரு நம்மை ஏமாற்றி விடுகிறான், சிக்குண்டு சோதிக்கப்படுகிறோம். அப்போ இதிலிருந்து விடுதலை பெறுவதற்கு வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிற காரியங்கள் என்ன, அதைத்தான் இப்பொழுது தேவன் நமக்கு காண்பித்து கொடுக்கும்படியாக விரும்புகிறார். முதலாவது, நீங்களும் நான் என்ன செய்யணுமா, போராட்டங்களிலே சிக்குண்டு நீங்களும் நான் விடுதலை பெற விரும்புகிறோமே, விடுதலை பெற வேண்டுமே. ஆனா நீங்களும் நான் என்ன செய்யணுமா, ஆண்டவர் இயேசுவுக்கு கீழ்ப்படியணுமா. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தில் 7வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு என்ன செய்யணுமா, எதிர்த்து நிற்க வேண்டும், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. நீங்களும் நானும் தேவனுக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு என்ன செய்யணுமா, எதிர்த்து நிற்க வேண்டுமா. 1 பேதுரு 5:8 வேதம் அருமையாக சொல்லுகிறது, தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று சொல்லி வகை தேடி சுற்றி திருகிறான். அவனுக்கு என்ன செய்யணுமா, எதிர்த்து நிற்கணுமா. என் வேத அருமையா சொல்லு. 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7, 8, 9 நீ படித்து பார்க்கும் பொழுது அவனுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். You and I should resist devil. ஆமென். தேவனுக்கு கீழ்ப்படியணும். ஆண்டவர் இயேசு கிருபையாய் தந்திருக்கிற ஜீவனுள்ள வார்த்தைகளுக்கு, அவருடைய கட்டளைகளுக்கு, அவருடைய கற்பனைகளுக்கு, அவருடைய வழிநடத்துதலுக்கு, அவருடைய உணர்த்துதலுக்கு, அவர் நம்மோடு கூட தீர்க்க தரிசனமாய் பாடல் வழியாக, வசனங்கள் வழியாக தேவன் நம்மோடு கூட பேசுகிறார் அல்லவா. அவைகளுக்கு நீங்களும் நான் என்ன செய்யணுமா, கீழ்ப்படியணுமா. கீழ்ப்படியும் பொழுது மாத்திரம்தான் பிசாசுக்கு என்ன செய்ய முடியும், எதிர்த்து நிற்க முடியும். ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையை பாருங்களேன். கோலியாத் பார்த்த உடனே இஸ்ரவேலின் இராணுவமே நடுங்கி கொண்டிருக்கிறது. ஆனால் சின்ன தாவீது என்ன செய்கிறார், தன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொண்ட அனுபவம். மந்தைகளை மேய்த்து கொண்டிருக்கும் பொழுது இசையை மீட்டி தேவனை துதிக்கிறார், பாடுகிறார், கர்த்தருக்கு பிரியமாய் வாழ தன்னை ஒப்பு கொடுக்கிறார். வசனங்கள் இருக்கிறது, வார்த்தைகள் இருக்கிறது, கீழ்ப்படிதல் இருக்கிறது. ஆகவே கோலியாத்தை பார்த்து அவர் பயப்படலை. நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அவர் நன்கறிந்திருந்தார். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தபடினால பொல்லாத சத்துரு கொண்டு வரக்கூடிய பயங்களுக்கு பயப்படாதபடிக்கு அவைகளுக்கு எதிர்த்து நிற்கிறார். எல்லாரும் பின்வாங்குறாங்க. இஸ்ரவேலின் ராணுவம் பின்வாங்குது, ராஜா பின்வாங்குகிறார். ஆனால் தாவீதோ தைரியமாய் முன்பதாக சொல்லுகிறார், சத்துருவுக்கு எதிர்த்து நிற்கிறார். காரணம் என்ன தெரியுமா, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற உணர்வுள்ள இருதயம் தாவீதுடைய வாழ்க்கையில் இருந்தது. அல்லேலூயா. நடந்தது என்ன, ஒரு கல்லுதான். நம்முடைய ஆண்டவர் இயேசுடைய நாமம் என்ன, அவர் அதிசயமானவர். ஒரு கல்லு தான் விட்டாரு, ஒரே கல்லில் எதிரி விழுந்து போனா. எனக்கு அன்பான தேவஜனமே, உங்களுக்கு எனக்கும் ஆண்டவர் இயேசு விடுதலை கொடுக்கும்படியாக விரும்புகிறார். நீங்களும் நானும் கீழ்ப்படுகிறோமா? எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நானும் கொடுப்பதை விட கீழ்ப்படிதலே உத்தமம் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. 1 சாமுவேல்ல நம்ம அதை படிக்கிறோமே, obedience is better than giving. கீழ்ப்படிதல் உண்டோ? ஆண்டவர் இயேசுவுக்கு நம்ம கீழ்ப்படியை நம்ம அர்ப்பணிப்போமே, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்க முடியும். ஒவ்வொரு நாளும் நம்ம தனியாய் பைபிள் வாசிக்கணும், ஜெபிக்கணும். ஆமென். தனியாய் ஜெபிக்கணும். குடும்பமாய் நம்ம பைபிள் வாசிக்கணும், குடும்பமாய் ஜெபிக்கணும் என்பதை வேதம் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது அல்லவா. நீங்களும் நான் 1 மணி நேரமாவது, ஆமென், ஆண்டவர் இயேசுவை பார்த்து கேட்கிறாரு, தசமபாகம் 3 மணி நேரம் தேவ சமூகத்தில் நம்ம ஸ்பெண்ட் பண்ணுவோமே. ஆனால் பொல்லாத சத்துரு கொண்டு வரக்கூடிய போராட்டங்கள், அவனுடைய தந்திரங்களை நீங்களும் நானும் மேற்கொண்டு விடுதலை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. அடுத்த காரியம் பாருங்க, நீங்களும் நானும் விடுதலை பெற வேண்டுமே. ஆனால் தேவனுக்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்கணுமா? தேவனுடைய கரத்தில் முழுமையா, we should commit our life completely under the control of Lord God Jesus Christ. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் கரத்துக்குள்ளாக நாம் முழுமையாய் நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். அதை உணர்த்து மனமாக அமைந்த ஜீவனுள்ள வசனங்களை நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். ரோமர் 6ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. நீங்கள் உங்கள் அவயவங்களை அநீதியின் ஆயுதங்களாக பாவத்திற்கு ஒப்புக்கொடாமல் உங்களை மரித்தோரிலிருந்து பிழைத்திருக்கிறவர்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்து உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுக்கு ஒப்பு கொடுங்க. அப்போ பாவத்துக்கு ஒப்பு கொடுத்துடாதீங்க. பாவத்துக்கு ஒப்பு கொடுக்காதபடிக்கு நீங்களும் நான் என்ன செய்யணுமா,
தேவனுடைய கரத்தில் நம்மையே ஒப்பு கொடுப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். உங்கள் அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. அவயவங்களை, நம்முடைய கண்ணு, கையை, காலு, மூக்கு எல்லாம் நம்முடைய அவயங்கள் முழுவதையும் நீதிக்குரிய ஆயுதங்களாக. ஆமென். கர்த்தருக்கு முன்பதாக பரிசுத்தமான நீதி உள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். நீதிக்குரிய ஆயுதங்களாக தேவனுடைய கரத்துக்கு முன்பதாக ஒப்பு கொடுப்பதற்கு நம்ம அழைக்கப்படுகிறோம். அப்படி ஒப்பு கொடுப்போமே ஆனால் உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் தருகிற விடுதலையை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். தெரிந்த காரியங்கள். தானியேலுடைய வாழ்க்கையை நம்ம நோக்கி பார்ப்போமே ஆனால் சிங்கக்கபியில் போடப்பட்டிருக்கிறார். தானியேல் 6ஆம் அதிகாரத்தில் 19வது வசனத்தில் நம்ம படித்து பார்க்கும்போது துயர சத்தத்தோடு ராஜா வருகிறார். தானியேல் மீது அவளுக்கு அவ்வளோ அன்பு. துயர சத்தத்தோடு, தானியேலே உயிரோடு இருக்கிறாயா என்று சொல்லி கேட்கிறார். தானியேல் ரொம்ப அருமையாக பதில் கொடுக்கிறார். ஆம் ராஜாவே, நான் உயிரோடு இருக்கிறேன். அது ஏனென்றால் என்னை படைத்த கர்த்தருக்கு முன்பதாகவும் ராஜாவாகிய உமக்கு முன்பதாகவும் சகல மக்களுக்கு முன்பதாகவும் நான் நீதி உள்ளவனாக வாழ என்னை ஒப்பு கொடுத்தேன். ஆமென். ஆகவே சிங்கங்கள் என்னை சேதப்படுத்தாதபடிக்கு அவைகளை தம்முடைய தூதனை கொண்டு கர்த்தர் அதனுடைய வாய்களை கட்டி போட்டார் என்று சொல்லி தானியேல் 6ஆம் அதிகாரம் 21, 22 வேதம் அருமையாக சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவ ஜனமே, அப்போ நம்ம ஒப்பு கொடுக்கணும். தானியேல் தன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீதியுள்ள ஒரு வாழ்க்கை. ஆமென். தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய அவயவங்களை நீதிக்குரிய ஆயுதங்களாக மாற்றுவதற்கென்று தன்னை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்திருக்கிற அனுபவம். ஆகவே தன் கர்த்தர் தானியேலோடு கூட இருந்து அவனுக்கு ஜெயத்தை கொடுக்கிறது வேதம் காண்பித்து கொடுக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, விடுதலை கொடுக்க விரும்புகிற ஆண்டவர் உங்களுக்கு எனக்கு விடுதலை கொடுக்க விரும்புகிறார். விடுதலை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் கீழ்ப்படியணும். ரெண்டாவது ஒப்பு கொடுக்கணுமா. அடுத்து பாருங்க, இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நானும் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆமென். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணுமா. ரோமரின் புத்தகம் 13ஆம் அதிகாரத்துக்கு நேரக்கண்களை திருப்புவோமேனா 14வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். துர்ச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் அருமையாக சொல்லுகிறது. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளணுமா. we are Jesus Christ. ஆமென். இயேசு கிறிஸ்துவை தரித்து கொள்ளுகிற ஒரு வாழ்க்கை. ஆமென். அன்பான தேவ ஜனமே, துர்ச்சைகளுக்கு என்ன செய்யக்கூடாதா, இடம் கொடுக்க கூடாது என்று சொல்லி வேதம் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறது பாருங்க. ஆமாம், துர்ச்சைக்கு இடமாக உடலை பேணாமல் இருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்ளுங்க. அநேக நேரம் பிசாசினுடைய எண்ணங்களுக்கும் சிந்தனைகளுக்கும் நம்ம என்ன செய்கிறோம், உணவு கொடுக்கிறோம். we are feeding the devil. எப்படி கெட்ட எண்ணங்கள் சிந்தனைகள் வரும்போது அப்பால் இப்போ சாத்தானே என்று சொல்லி விரட்டி இயேசுவே உங்களை போல என்ன மாற்றுங்க ஆண்டவர்னு சொல்லி ஒப்பு கொடுக்கணும். ஆனால் அநேக நேரங்களில் நம்ம சிந்தனைகளில் பாவம் செய்வதற்கு விட்டு கொடுத்து விடுகிறோம். பொய் சொல்லாதிருப்பாயாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. சூழ்நிலைக்கு தக்கதை போல நம்ம பொய் சொல்லி விடுகிறோம். இப்படி அநேக காரியங்களில் துர்ச்சைகளுக்கு இடமாக உடலை நம்ம என்ன செஞ்சிடறோம், விட்டு கொடுத்துக்கிறோம். we are feeding the devil. எனக்கு அன்பான தேவ ஜனமே, ஒருவேளை பிசாசுக்கு நம்முடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்திருக்கிறோமோ, அதில் நீங்கள் எந்த காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம, ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுக்காம, ஒருவேளை நீங்களும் நானும் பிசாசுக்கு இடம் கொடுத்து கொண்டிருக்கிறோமோ, இன்றைக்கு இந்த மாதத்தின் முதல் நாளில் ஆண்டவர் இயேசு நம்மோடு விட தெளிவாய் பேசும்படியாக விரும்புகிறார். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்க. கீழ்ப்படியுங்கள், ஒப்புக்கொடுங்கள், இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். மாமிசத்திற்கு, பொல்லாத பிசாசனுடைய காரியங்களுக்கு உணவளிக்கும் விதமாக இடம் கொடுத்து விடாதிருங்கள். ஆவி ஆத்துமா சரீரத்தில் இடம் கொடுத்து விடாதிருங்கள். இயேசுவை தரித்துக் கொள்ளுங்கள். இயேசுவை தரித்துக் கொள்வோமேனா நமக்கு விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்னே ஆனந்தம். ஆமென். விடுதலை நாயகனை தரித்துக் கொள்ளணும். தரித்துக் கொள்ளுமையான விடுதலை நமக்கு உண்டு. இறுதியாக நீங்கள் நானும் விசுவாசிக்க வேண்டுமா. விசுவாசிக்கிறவன் பதறான். ஆமென்.
அதை உணர்த்தும் விதமாக மார்க்கு 16:17 நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் இயேசு அருமையாக சொல்லுகிறார் பாருங்க, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் யாவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள். அப்போ விசுவாசிகளால் நடக்கும் காரியம் என்ன? பிசாசுகளை துரத்துவோம். ஆமென். பிசாசுகளை துரத்துவோம். We will cast out the demons. ஆமென். பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற சோர்வுகள், பலவீனங்கள், பாவங்கள், சாபங்களை நீங்கள நான் என்ன செய்வோமா? துரத்துவோம். விடுதலையை பெற்றுக்கொள்வதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். இயேசுவின் நாமத்தால் பிசாசுகளை துரத்த நமக்கு அதிகாரம் உள்ளது. ஆமென். எபிரேயர் இந்த விசுவாசத்தை குறித்து நம்ம பார்க்கும் பொழுது எபிரேயர் 11ஆம் அதிகாரத்தில் 1 மற்றும் 6வது வசனத்தில் வேதம் அருமையாக சொல்லுகிறது. ஆமென். ஆண்டவரை நெருங்குகிறவர்கள் அவர் உண்டென்றும் அவர் அற்புதங்களை செய்வதற்கு வல்லமை உள்ளவர் என்பது என்று சொல்லி நம்பணும், அவரை விசுவாசிக்கணும். அதை விசுவாசிச்சா தான் உங்களுக்கு எனக்கு என்ன கிடைக்கும்? விடுதலை கிடைக்கும். உங்களுக்கு எனக்கும் என்ன கிடைக்கும்? அற்புதங்கள் கிடைக்கும். ஹல்லேலூயா. சத்தமா ஹல்லேலூயா. நம்ம அறிந்திருக்கிறபடியே விசுவாசம் ஒரு மனுஷனுக்குள்ள எப்படி வரும்? ரோமர் ஆமென் 10ஆம் அதிகாரம் 17வது வசனத்துல விசுவாசம் கேள்வியினால வரும், கேள்வி கர்த்தருடைய வார்த்தையை படிப்பதுனால வரும். அப்போ ஒரு மனுஷன் வேத வசனத்துல பலப்பட 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 விசுவாசம் அவனுக்குள்ள தட்டி எழுப்பப்படும். ஆமென். அந்த விசுவாசம் நமக்குள்ள வளருமே ஆனா பிசாசின் கட்டுகளிலிருந்து நமக்கு விடுதலை உண்டாகும். நாமே அந்த பிசாசுகளை துரத்துவோம் என்று சொல்லி என் வேதம் அருமையாக சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னும் அதை உணர்த்தும் மன்னமாக ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் காண்பித்து கொடுத்து இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மை கிருபையாய் பாதுகாத்து ஆண்டவர் உங்களை என்னையும் அற்புதமாக விடுதலையின் பாதையில நடத்தும்படியாகவே அவர் விரும்புகிறார். நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் நல்லவர், வல்லவர், அற்புதர் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். லூக்கா 17ஆம் அதிகாரத்துக்கு நேரம் நம்ம கண்களை திருப்புவோமே. ஆனா மன்னிக்கவும், லூக்கா 10ஆம் அதிகாரத்துக்கு நேராக நம்முடைய கண்களை திருப்புவோம். கர்த்தர் நல்லவர். ஆமென். லூக்கா 10ஆம் அதிகாரம் 17, 18, 19 இந்த 3 வசனங்களை நான் வாசிக்கிறேன். பின்பு அந்த 70 பேரும் சந்தோஷத்தோடே திரும்பி வந்து, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளும் எங்களுக்கு கீழ்ப்படுகிறது என்றார்கள். அவர்களை அவர் நோக்கி, சாத்தான் மின்னலை போல வானத்திலிருந்து விழுகிறதை கண்டேன். இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துனுடைய சகல வல்லமையையும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. ஆமென். அப்போ விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு எனக்கு சில அதிகாரங்களை கொடுக்கிறார். என்ன அதிகாரம்? பிசாசுகளை துரத்துகிற அதிகாரம், விடுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மகிமையின் உன்னதமான அனுபவங்களை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, போராட்டங்கள் உண்டு. பிசாசு நம்ம அநேக நேரத்தில் இச்சைகளை காட்டி மயக்கி நம்மளை சிக்குண்டு சோதிக்க முடியாய் நம்மை தள்ளிவிடுகிறான். ஆனால் நீங்களும் நானும் விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிற ஆண்டவர் இயேசு 4 காரியங்களை நம்ம காண்பித்து கொடுக்கிறார். நீங்களும் நானும் கீழ்ப்படியணுமா? நீங்களும் நானும் ஒப்புக் கொடுக்கணும். நீங்களும் நானும் இயேசுவை தரித்துக் கொள்ளணும். நீங்களும் நானும் ஆண்டவர் இயேசுவை விசுவாசிக்கணும். செய்வோமையானா கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற விடுதலைகளை நீங்களும் நானும் பெற்று அனுபவிக்க முடியும். அப்படியே கண்களை மூடுவோமா? நம்ம ஜெபிக்க போகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம்ப்பா. கடந்த மாதம் முழுவதும் எங்களை கிருபையாக பாதுகாத்தீங்களே அப்பா. இந்த புதிய மாதத்துக்குள்ளே பிரவேசிக்க கர்த்தர் கிருபை செய்திருக்கிறீங்களே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்க்கையில் குற்றங்கள் குறைவுகள் உண்டு ஆண்டவரே. எங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை எல்லாம் நீங்கள் எல்லாரும் ஒரு விஷயனோடு சேர்ந்து ஆமென் எல்லாருமாக ஆண்டவர் இயேசுவிடத்தில் உங்களை ஒப்பு கொடுங்க. இயேசுவே, இந்த நொடி பொழுது வரை கண்களினால, மாம்சத்தினால, ஜீவனத்தின் பெருமையினால, அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் துணிந்தும் துணிகரமாக உமக்கு விரோதமாக அப்பா உங்களுக்கு விரோதமாக நாங்கள் செய்திருக்கிற ஒவ்வொரு பாவங்களையும் எங்களுக்கு மன்னிங்க. கேளுங்க. பாவம் மன்னிக்கப்படுமையான உங்களுக்கு எனக்கும் விமோச்சனம் உண்டு. மறைக்கிறவன் வாழ்வடைய முடியாது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, உங்களுக்கு எனக்கும் விடுதலை கொடுத்து வாழ்வு கொடுக்கும்படியாக என் ஆண்டவர் இயேசு விரும்புகிறார். இந்த ஜெபத்தில் இணைந்திருக்கிற நீங்கள் யாவரும் உங்களை ஒப்புக்கொடுங்க. முதலாவது ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிங்க. ஆண்டவரே, என் சாபத்தை எடுத்து போடுங்க.
கேளுங்கப்பா, கேளுங்க கேளுங்க. கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படுகிறது. தேவ வல்லமை இறங்கி இப்பொழுது உங்களுக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில், உங்கள் குடும்பத்தில், சபையில் தேவ வல்லமை இறங்குகிறது. Receive the touch. தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு தேவ வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்க. Receive the power of the Almighty God. Hallelujah. ஒரு பின்மாறி மலையின் அபிஷேகத்தை ஆண்டவர் உங்கள் மீது வைக்கும்படியாய் முற்றும்படியாக விரும்புகிறார். எனக்கு அன்பான தேவ ஜனமே, தேவ கரம் பலமாய் இறங்குகிறது. ஆண்டவரே, இணைந்து உம்மை நோக்கி கதறுகிற பிள்ளைகள் மீது உம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரம் இறங்குவதாக, விடுதலை உண்டாவதாக. பாவ பழக்க வழக்கங்களில், சாபங்களுக்கு ஏதுவான காரியங்களில், ஆண்டவரை விட முடியாத பழக்க வழக்கங்களில் மாட்டிக்கொண்டு தவிக்கிற ஆண்டவரே பிள்ளைகள் இருப்பார்களே, ஆனால் அர்ப்பணிக்கிற இந்த வேளையில், ஒப்புக் கொடுக்கிற வேளையில் ஒரு சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினாலே. Deliver them in the name of Jesus. Hallelujah. ஆண்டவருடைய வல்லமையின் கரம் உங்கள் மீது இறங்குகிறது பிரியமானவர்களே. ஆண்டவர் இயேசு உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறார். ஆவி ஆத்துமா சரீரத்தில் தேவனுடைய குணமாக்கும் வல்லமை இறங்குகிறது. Receive the touch. சரீர பலவீனங்கள் மாறட்டும் ஆண்டவரே. சரீர பலவீனங்கள் மாறட்டும், அற்புதங்கள் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும். இன்றோடு பொல்லாத பிசாசு போவலி என்று உனக்கு கட்டளை கொடுக்கிறேன். எல்லா கிட்னி ப்ராப்ளம் மறைவதாக, எல்லா இருதய நோயின் பலவீனங்கள் மாறுவதாக, எல்லா இரிட்டேஷன்ஸும் மாறுவதாக, எல்லா தலைவலிகளும் மாறுவதாக, எல்லா லோ பிரஷர் ஹை பிரஷர் எல்லாம் மாறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு சுகம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்போஸ்தலர் 10:38 வேதம் சொல்லுகிறது, பிசாசுகளை துரத்தினீர் என்றும் அற்புதங்களை செய்தீர் என்றும் வேதம் காண்பித்துக் கொடுக்கிறது. பிசாசின் கிரியைகளை ஒழிக்க வந்தேன் என்று சொல்லி ஆண்டவர் இயேசுவை சொல்லி இருக்கிறீர்கள். ஒழிக்க வந்த தெய்வமே, விடுதலை கொடுக்க வந்த தெய்வமே, அற்புதங்களை செய்யும்படியாய் உம்மை ஒப்புக் கொடுத்த தெய்வமே, உம்மை நம்பி கதறுகிறோம். இப்பொழுதே ஒரு சுகம், ஒரு விடுதலை, ஒரு அற்புதம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை உண்டாகட்டும் ஆண்டவரே. பிசாசின் பிடியில சிக்கி தவிப்பவர்களுக்கு விடுதலை உண்டாகட்டும். பயத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ஒரு மகிமையின் பிரசன்னம் இறங்கி விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. விடுதலை உண்டாகட்டும். ஐயோ, முடிவெடுக்க முடியாதபடிக்கு நான் திணறிக் கொண்டிருக்கிறேனே, தள்ளாடி கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. சரியான முடிவுகளை எடுப்பதற்கு எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும் என்று சொல்லி கதறுகிற பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்கு உடைய அற்புதத்தின் கரத்தை கத்த நீட்டுவீராக. Deliver them, O Lord. விடுதலை கொடுங்க ஆண்டவரே. Thank you Jesus. விடுதலை கொடுக்கிற தேவன் உங்களுக்கு விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். விடுதலை கொடுத்து கொண்டிருக்கிறார். படிக்க வரலையே, ஐயோ என் பிள்ளைக்கு படிக்க முடியலையே ஆண்டவரே சொல்லி கொண்டிருக்கிற பெற்றோர்களை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, கீழ்ப்படிங்க, ஒப்பு கொடுங்க. இயேசுவை தரித்துக் கொள்ளுங்க, விசுவாசிங்க. ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார். Receive it, receive it, receive it in the name of Jesus. Oh mighty, mighty, mighty name of Jesus. Hallelujah. Receive the deliverance. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறா, எனக்குள்ளே இருக்கிறா, என்னே சந்தோஷம். அப்பா நன்றி செலுத்துகிறோம். சில ஊழியர்கள் உங்களுடைய வாழ்க்கையில தடுமாற்றத்தின் மத்தியில் இருக்கிறேன், ஐயோ ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்றீங்க. ஆண்டவர் சொல்கிறார், உங்களுக்கு உதவி செய்தேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஐயோ, அழைத்த அழைப்பில் நிற்க முடியாமல் போய்விட்டதே ஆண்டவரே, நீங்க அழைத்தும் மீண்டும் நான் பின்பதாக சென்று விட்டேன், எனக்கு உதவுங்க ஆண்டவர் என்று சொல்லி கதறுகிற ஊழியர்கள் உண்டு. கர்த்தர் அப்படிப்பட்டவர்கள் மீது தம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரத்தை நீட்டி இப்பொழுதே உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்கிறார். Receive it in the name of Jesus. அன்பான ஊழியர்களை கர்த்தருடைய சமூகத்தில் மீண்டுமாக உங்களை ஒப்புக் கொடுங்க. Commit your ways to the Lord. ஆண்டவருடைய சமூகத்தினுடைய வழிகளை ஒப்புவீங்க. கர்த்தர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். Thank you Jesus. ஒரு மகிமையின் பிரசன்னம் இறங்கி அற்புதங்களையும் அடையாளங்களை விடுதலையும் செய்து கொண்டிருக்கிறபடினாலே மக்கள் நான் நன்றி மாத்திரம் செலுத்துகிறேன். ஆண்டவரே, அப்பியோஜனமான ஊழியம் நீங்க சொன்னதை மாத்திரம் சொல்லி இருக்கிறேன், பாடி இருக்கிறோம் சுவாமி. இந்த நாம மகிமைப்படுவதாக. இணைந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஊழியத்திற்காக ஜெபிக்கிற பிள்ளைகள் உண்டு, அவர்களை ஆசீர்வதிங்க. விடுதலை உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, தேசங்களுக்குள்ளாக ஒரு பெரிய விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ரஷ்யா யுக்ரைன் போர்ல ஒரு விடுதலை உண்டாகட்டும், முடிவுக்கு வரட்டும். இஸ்ரேல், ஈரான் மற்றும் அதை சுற்றி இருக்கிற நாடுகளில் காணப்படக்கூடிய அந்த போர்கள் நின்று போகட்டும். ஒரு சமாதானத்தின் தேவன் அன்பின் அற்புதத்தின் கரத்தை நீட்டுவீராக. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. அங்கு இருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே ஒரு விடுதலை உணரட்டும் ஆண்டவரே. அப்பா, உம்முடைய அன்பின் அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக. மூன்றாவது உலக யுத்தம் வந்துவிடும் என்று சொல்லி எங்கு பார்த்தாலும் பதட்டங்கள் நிலவுகிறது ஆண்டவரே. உம்முடைய கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. அப்பா, ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. சமாதானம் நிலவட்டும், அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே.
கர்த்தர் செய்கிறபடினால் நமக்கு நன்றி செலுத்துகிறேன். தேவையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படுவதாக. ஆண்டவரே, பணப்பற்றாக்குறையினால கண்ணீரோடு இருக்கிற குடும்பங்கள் உண்டு. அந்த குடும்பத்தின் மீது அன்பின் அற்புதத்தின் கரம் நீட்டப்படுவதாக. ஐயோ, நான் நாளைக்கு என்ன செய்வேன் ஆண்டவரே என்று பரிதவிக்கிற சகோதரனை சகோதரியை ஒப்புக்கொண்டு, ஏசப்பா கடத்தில் வாழ்க்கையை ஒப்புக்கொண்டு கீழ்ப்படி இயேசுவை தரித்துக்கொள், விசுவாசி, அவர் உங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். He will guide you, he will lead you. ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். கர்த்தர் அற்புதமாய் நீர் பேசுகிறபடினால மக்கள் நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி, வழி நடத்துங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க, உடைய நாம மகிமைப்படுவதாக. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய விடுதலையின் அற்புதங்களை நாங்கள் பெற்று அனுபவித்து சாட்சிகளாய் எழும்பி நிற்க கர்த்தர்களுக்கு உதவி செய்யுங்க. செய்கிறபடினால நமக்கு நன்றி. இயேசுவின் மூலமே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. God bless you all.